ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வீடியோவில் நம்ம ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்பது தான். இதுக்கு என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருவதை குறிக்க, எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருவதை குறிக்க ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் ஹேவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் 20 இயர்ஸ் பை கம்மிங் ஜூலை. வருகிற ஜூலை மாதம் வந்தால் நான் 20 வருடங்களாக ஆங்கிலம் கற்பித்து கொண்டே இருப்பேன். இந்த மாதிரி சீக்வன்ஸுக்கு நாம் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். மேலும் ஒரு உதாரணத்தை பாருங்கள். ஈ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஆன் த மெஷின் ஃபார் 5 hours பை நூன். இந்த மாதிரி சீக்வன்ஸில் நாம் we may யூஸ் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நாளைக்கு எதிர்கால செயலை குறிக்கும் வேறு முறைகளான இந்த கோயிங் டு, பீவர் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் மற்றும் பீவர் ப்ளஸ் அபவுட் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் ஆகியவற்றை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் சில வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.